திரண்டு வந்திருக்கும் என்னுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளே, மூத்த தலைவிகளே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தோழிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். என்னைக்குமே பொம்பளைங்க நம்ம பெண்கள்லாம் கெத்துதான். இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், நம்ம தான் என்னைக்குமே கெத்து இல்லையா? சரி, அனைத்து தலைவர்களுக்கும், ஆன்றோருக்கும், ஆள விருப்போருக்கும், ஆண்டு கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினையும், பெரிய தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, சிறப்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு எல்லாருமே ஒரே சப்ஜெக்ட் பேசுவாங்க. அதனால நான் இன்னைக்கு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு இருக்கு, அதாவது பாதிப்பு தந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். பீகாரை பத்தி பேச போறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய அளவுல அவர் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. சாதாரண ஒரு விஷயம் இல்ல, பெண்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. பணி நிரந்தர ஆணையம் சான்றிதழை வழங்குறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை பீகார் அரசு ஏற்பாடு பண்ணிருக்கு. அந்த பணி நியமன சான்றிதழை ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு அவர்கள் கொடுக்க போகும்போது அவர் முகத்துல ஹிஜாபு போட்டிருந்தாங்க. அந்த முஸ்லிம் பெண்மணி அந்த ஹிஜாப அவர் என்ன சொல்லிருக்கலாம், அம்மா நீ கொஞ்சம் முகம் தெரியலமா, போட்டோ எடுக்கிறோம், அதனால உங்களுடைய ஹிஜாப கொஞ்சம் கலட்டிக்கமான ரெஜிஸ்ட்ரேஷனா கேட்டிருந்தா கூட அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. ஏன்னா போட்டோ செக்ஷன்லாம் எடுக்கிறாங்க, யாருக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கும் வகையில இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அவர் அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவர் எப்படி தொட முடியும் அந்த பெண்ணை? அந்த பெண்ணுடைய முகத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு தெரியுமா? டக்குன்னு அந்த ஹிஜாப நகர்த்திருக்கிறாரு. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அந்த காலத்துல எல்லாம் பழமொழி இருக்கு, அந்த பழமொழி கொஞ்சம் ரெண்டாதான் இருக்கும். இருந்தாலும் நான் அந்த மனுஷனுக்காக சொல்லணும், இனம் இனத்தோட சேர்ந்தா அந்த இனமாவே மாறிடுமா. ஓகேங்களா? அவர் எந்த இனத்தோட சேர்ந்திருக்காரு? பிஜேபி என்ற ஒரு இனத்தோட சேர்ந்திருக்காரு, ஒரு கட்சியோட சேர்ந்திருக்காரு. அந்த பிஜேபி என்ற ஒரு கட்சி பெண்களுக்கும் சரி, சிறுபான்மையினருக்கும் சரி, எந்த ஒரு பாதுகாப்பையும், எந்த ஒரு நிலைப்பாட்டையும், எந்த ஒரு உரிமையையும் கொடுக்காத ஒரு கட்சி என்பது அனைவராலும் அறிந்து கொள்ளப்பட்ட, உணர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மை இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. நான் கேக்குறேன், வடநாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாத பல மாநிலங்கள், பல பெண்மணிகள், பல பேர் தலையில முக்காடு போட்டிருக்காங்க வட மாநிலங்கள்ல. அவர்களுடைய முக்காடெல்லாம் இந்த நிதிஷ்குமார் எடுத்துருவாரா? எடுத்துட்டா அந்த இனத்தவர்கள் சும்மா எடுத்துருவாங்களா? அப்ப சிறுபான்மையினர் தான் அவருக்கு என்ன கேவலமா? இது என்னங்க இது? இது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா நாங்க கருதுறோம். புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும், அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் மிகவும் கடுமையான ஒரு கண்டனத்தை நம்ம எடுத்து கூறிக்கொள்றோம். சரிங்க, இப்போ இந்தியாவுல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு? மோனோபோலி, டியோபோலி அப்படின்னா தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? மோனோபோலி டியோபோலினா தெரியுமா? யாராவது தெரிஞ்சா ஒருத்தவங்க சொல்லுங்களேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம இந்தியாவுல நம்ம இறையாண்மைக்கும், நம்மளுடைய பாதுகாப்புக்கும், நம்மளுடைய சுதந்திரத்துக்கும், சமத்துவத்துக்கும் எதிரான ஒரு விஷயம் இந்த மோனோபோலி டியோபோலி. அப்படின்னா என்னன்னா, மோனோபோலினா ஒரு விஷயம், ஒரே ஆள் தான் அந்த தொழில இருப்பாங்க. அவரை விட்டா வேற அந்த தொழில் செய்யறதுக்கு ஆளே கிடையாது. அவர் தான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன். ஓகேங்களா? அது மோனோபோலி. டியோபோலினா 2 பேர் தான் இருப்பாங்க. காம்படிஷனே இருக்க மாட்டாங்க. வேற யார் வந்தாலும் அவனை புடிச்சு அமுக்கு, அவனுக்கு செட்டில்மெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, கடந்த வாரம் நாங்கெல்லாம் டெல்லிக்கு போயிருந்தோம். வரும்போது டிக்கெட்டோட விலை பாத்தீங்கன்னா, நம்ம நியூ இயருக்கு போயிட்டு திரும்பி வந்துடலாம் போல, 60,000. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா?
இந்தியாவுடைய அரசாங்கம் 2025 டிசம்பருக்குள்ளார சில வரைவுகளை இந்தியாவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எதன் அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்தியாவில வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவங்களுக்காகவும் பயனாளிகள் பயணிக்கக்கூடிய நம்மள மாதிரி பொதுமக்களுக்காகவும் சில விதிமுறைகளை அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். விமானிகள்லாம் 40 மணி நேரம் மட்டும்தான் ஒரு வாரத்துல வந்து விமானத்தை ஓட்டணும். அவர்களுக்கு கட்டாய விடுப்பு 2 நாட்கள் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லும் பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? அவங்க வந்து அதிகமான ஆட்களை ஹையர் பண்ணணும். அப்ப நிறைய பேருக்கு லீவ் விடணும், நிறைய பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படிங்கும் போது அவங்க வந்து ஹையரிங்க வந்து அதிகப்படுத்தணும். இதுக்கு ஹையரிங் அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? அவர்களுக்கு வந்து லாபம் கம்மியாகும். சம்பளத்துல வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து போயிடும் இல்லையா? அதனால அவர்கள் வந்து அதை செய்யல. அப்போ இந்தியாவுடைய ஆணைக்கு அவங்க அடிப்படையல. இந்தியா நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்தியாவுடைய ஒன்றிய அரசுக்கே சவால் கேட்டான் திண்டிக்கோ. அப்போ அவனால வந்து அந்த விஷயங்களை செய்ய முடியல. நம்ம தான் என்ன பண்றோம்? நம்ம வந்து அந்த தளர்வுகளை வந்து நீங்க வந்து இன்னும் 2 மாதங்கள் கூடுதலா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒன்றிய அரசு வந்து அந்த இண்டிகோக்கு தளர்வுகள் விடுகிறது. இதுக்கு காரணம் என்ன? கோ ஏர், ஏர் ஏசியா இந்த மாதிரி பல விமானங்களுடைய போக்குவரத்தை தடை பண்ணியது இந்த ஒன்றிய அரசு. அதனாலதான் காம்படிஷன் இல்லாததுனால ஏர் இந்தியாவும் இண்டிகோவும் இருக்கிறதுனால மட்டும்தான் ரேட்டை வந்து இமயமலை அளவுல அவன் தூக்கிட்டு போய் வைக்கிறான். இதுல பொதுமக்கள் வந்து மிகவும் பாதிக்கிறாங்க, பாதிப்படைகிறாங்க. அவசரத்துக்கு கல்யாணத்துக்கு போக முடியல, கல்யாண பெண் வந்து நிச்சயத்துக்கு கரெக்டா போக முடியல, அந்த டைமுக்கு கல்யாணங்கள் நிக்கப்படுது. பல விஷயங்கள் இதனால வந்து பாதிக்கப்பட்டது. இந்தியாவுடைய பொருளாதாரமே இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா மோனோபோலி. இவங்க வச்சதுதான் சட்டம். இதற்கு காரணம் யாருன்னா பிஜேபி அரசு. ஏன்னா இந்த இண்டிகோ அரசு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு 37 கோடி ரூபாய் எலெக்ஷன் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதனால அவர்கள் வந்து பிஜேபி ஒன்றிய அரசு இண்டிகோக்கு பல தளர்வுகளை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்க அதானிக்கும் அம்பானிக்கும் நம்முடைய இந்தியாவை தாரவாக்க போறாங்க. மின்சாரத்துறையா அதானி, போர்ட்டா அதானி, இந்த மாதிரி எல்லாத்தையும் மோனோபோலியாவும் டியோபோலியாவும் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனியார் மயமாக்கப்படுது. ஆரம்பத்துல நம்ம என்ன சொல்லுவோம், வந்து நமக்கு எல்லாம் வந்து வசதியா கிடைக்குது, கம்மியான ரேட்ல கிடைக்குது, சுத்தமா கிடைக்குது அப்படின்ட்டு. காலப்போக்குல 100 ரூபாய் இந்த ரீசார்ஜ் எப்படி வந்து ஏர்டெல்லும் ஜியோ மட்டும்தான் இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு பிஎஸ்என்எல், வோடபோன் எல்லாம் வந்து வெளியே துரத்தப்பட்டுச்சோ, அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே பாத்தீங்கன்னா அந்த 2 பேர்கள் அல்லது ஒருத்தவர்கள் மட்டும் மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய, மோடிக்கு அடிபணிந்து அல்லது மோடி பினாமியா இருக்கக்கூடிய, மோடி பெயரில் பினாமியா இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து அவர்களுக்கு மட்டுமே அப்ரூவ் கொடுத்து அவர்களை மட்டுமே தொழில செய்யக்கூடிய நிலைமை வரும்போது நம்ம எல்லாம் கண்டிப்பா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வரும். பொதுமக்களே கண்டிப்பா. ஏன்னா ஒரு 300 ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்மள 3000 ரூபாயாகவும் 30,000 செலவு செய்யறதுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படி தள்ளப்படும் போது நம்மளுடைய பொருளாதாரம் சீரழிக்கப்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கணும். அது வந்து நம்மள யோசிச்சு பல விஷயங்களை செய்யணுங்க. இது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2005 நம்மளுடைய சோனியா அம்மாவால், நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இது வந்து அதிகமா எல்லா மகளிர்களும், ஏழை எளியவர்களும், முதியவர்களும் ஒரு வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை 100 நாளைக்கு நிலைப்படுத்தின ஒரு திட்டத்தை வந்து இந்த பிஜேபி ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் காந்தியுடைய பெயரை மாத்திட்டு நாங்க வேற மாதிரி சிஸ்டத்துல கொண்டு வருவோம். நாங்க வந்து 60% நாங்க மத்திய அரசாங்கம் பண ஸ்கீம் கொடுப்போம், பணத்தை வந்து கொடுப்போம். பேலன்ஸ் 40% மாநில அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாநில அரசால கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கீம் நீர்த்து போகும்.
மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அப்ப வேலையை தேடி தேடி போயிட்டு அவங்க ஓஞ்சு போயிடுவாங்க. அவங்க ஓஞ்சு போயிட்டதுக்கு அப்புறம் வேலை இல்லாம அது மறந்தே போயிடுவோம். மறக்க வைக்கிறதுடைய வேலையை தான் இந்த பிஜேபி ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பல விஷயங்கள் மக்களுடைய சுதந்திரத்திற்கும் அவர்களுடைய சமத்துவத்திற்கும் மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிஜேபி ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு தடுக்காம இருக்கலாம். கண்டிப்பா பாதிப்புக்கு உட்படும் பொழுது அவர்கள் வருங்காலங்கள்ல அவர்கள் இதெல்லாம் கையில எடுத்து பெரிய புரட்சிய இலங்கை மாதிரியும் வங்கதேசம் மாதிரியும் பல நாடுகள் மாதிரியும் செஞ்சு இந்த மோடிய விரட்டி அடிப்பாங்க. தூரத்துல நாட்டை விட்டு விரட்டி அடிப்பாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.